ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நினைத்தேன் வந்தாய் சீரியலை பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். மனோகரி வந்து செல்விகிட்ட சொல்லிட்டு இருக்கிறாங்க, எங்கள் அப்பா இறக்கலை, ஆனால் இறந்து போன மாதிரிக்கு இவங்களெல்லாம் நம்ப வச்சிருக்கிறேன் அப்படின்னு இருக்காங்க. இதை கெட்டதுமே செல்வி ரொம்பவே அதிர்ச்சி அடைகிறாங்க. இந்த மாதிரி நடந்துட்டுருக்கு. அடுத்து பார்த்தோம்னா இந்துமதியை தான் காட்டுறாங்க. இந்துமதி வந்து தீபாட்ட சொல்கிறாங்க, நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டு மனோகரியை வீட்டை விட்டே அனுப்பினோம், ஆனால் அவங்க அப்பா வந்து இப்போ இறந்து போயிட்டாரு, அதனால் திரும்பவும் மனோகரி வீட்டுக்கு வந்துட்டு அப்படிங்கும்போது அப்போ தீபா சொல்கிறாங்க, மனோகரி சொல்கிறதெல்லாம் வந்து அவங்க தான் நம்புகிறாங்கன்னா நீங்களும் நம்புறீங்களா அப்படின்னு கேட்கும்போது, என்ன தீபா நீ சொல்கிற அப்படிங்கிறாங்க. ஆமாம், அவள் அப்பா இறந்துருக்கவே மாட்டார், சொல்ல பொண்ணைக்கு பொண்ணோட கல்யாணம் நின்று அன்னைக்கே வந்து அவர் செத்து போயிருக்கணும், ஆனால் இப்போ எதுக்காக பொண்ணு வீட்டை விட்டு போனதுக்கு அவள் சாக போகிறாரு, அவள் சொல்கிறது எல்லாமே பொய், சொல்லப்போனால் அவங்க அப்பாவோட முகத்தை யாராவது பார்த்தீங்களான்னு கேட்கும்போது இல்லை பார்க்கல அப்படிங்கிறாங்க. இது எல்லாமே வந்து அவள் வீட்டுக்குள்ளே வர்றதுக்காக அவள் போட்ட ட்ராமா, அவங்களுக்கு தான் புரியலன்னா நீங்கள் பேய் மேடம் தானே, உங்களுக்கு கூடவா தெரியல அப்படிங்கவும் இது கேட்டதுமே இந்துமதி ரொம்பவே குழப்பமடைகிறாங்க. தீபா சொல்கிறதெல்லாம் ஒருவேளை உண்மையாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து பார்த்தோம்னா வந்து எழிலோட வீட்டை தான் காட்டுறாங்க. அப்போ எழிலை தேடி 2 டாக்டர் வரவும் ராமையா வந்து கனகவழிட்ட சொல்கிறாங்க. அப்போ கனகவழி கேட்குறாங்க, என்னங்க எழில பார்க்க வந்திருக்கிறீங்க, ஏதாவது விசேஷமாக ஃபங்க்ஷனுக்கு ஏதாவது போக போகிறீங்களா அப்படிங்கும்போது, என்ன மேடம் இந்த மாதிரி சொல்லிட்டு இருக்கிறீங்க, சொல்ல போனக்கு எழிலுக்கும் சுடருக்கு தான் ஃபங்க்ஷனே அப்படிங்கிறாங்க. என்ன சொல்கிறீங்க, எனக்கு ஒன்றும் புரியல அப்படிங்கும்போது, ஆமாம் எழில் சாரோட கல்யாணம் வந்து என்னென்னமோ நடந்து போச்சுது, அதனால் அவருக்கு நாங்கள் பார்ட்டி வைக்க முடியல, அதனால தான் இப்போ பார்ட்டி வைக்கிறதுக்காக அவங்க 2 பேருக்கும் நான் புதுசாக ட்ரெஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கிறேன், இவங்க கொடுக்கறதுக்காக தான் வந்திருக்கிறேன் அப்படிங்கவும் இதை கேட்டதுமே கனகவழி ரொம்பவே சந்தோஷப்படுதாங்க. ராமையா நீ போய் எழிலையும் சுடரையும் அழைச்சிட்டு அப்படிங்கும்போது ராமையாவும் போகிறாங்க. இங்கே பார்த்தோம்னா இதெல்லாம் மனோகரி பார்த்துட்டு ரொம்பவே அதிர்ச்சி அடைகிறாங்க. அப்போ எழிலும் சுடரும் கீழே இறங்கி வராங்க. வாங்க டாக்டர் அப்படிங்கும்போது, இந்தாங்க உங்களுக்கு பார்ட்டிக்காக தான் நாங்கள் உங்கள் 2 பேருக்கு ட்ரெஸ் எடுத்துகிட்டு வந்திருக்கிறோம், இதை போட்டுட்டு ஈவினிங் அப்பெல்லாம் வந்துடுங்க அப்படிங்கவும் எழிலும் சரி அப்படிங்கிறாங்க. சரிம்மா டைம் ஆகுதுல, நீ போய் ட்ரெஸ் எல்லாம் மாற்றிட்டு வா அப்படின்னு கனகவள்ளி வந்து சுடர்கிட்ட கொடுக்கவும் சுடரும் எழிலும் கிளம்புறாங்க. அப்போ சுடர் வந்து அவங்க ட்ரெஸ் எல்லாம் மாற்றிட்டு பார்ட்டிக்கு போகிறதுக்காக அவங்க கொடுத்த ட்ரெஸ்ஸை போட்டுட்டு வராங்க. இதை பார்த்ததுமே வந்து மனோகரி ரொம்பவே கோவத்தோடு இருந்துட்டு இருக்கிறாங்க. இப்போ செல்வி சொல்கிறாங்க, ஐயோ எவ்வளோ அழகாக இருக்கிறாங்க சுடர் மேடம், நம்மளுக்கே பார்த்தாக்கே அவங்க மேலே ஆசை வருது, அப்போ அவங்க பார்ட்டிக்கெலாம் போனோம் நீ எவ்வளோ அழகாக இருப்பாங்க, ரொம்ப சூப்பராக இருக்கிறாங்களா அப்படிங்கும்போது உன் வாயை வச்சுட்டு நீ சும்மா இருக்கிறியா அப்படின்னு மனோகரி கோவத்தோடு பேசுகிறாங்க. அப்போ எழிலும் ட்ரெஸ் எல்லாம் மாற்றிட்டு வந்துடுதாங்க. அப்போ கனகவழி சொல்கிறாங்க, நீங்கள் 2 பேரும் இந்த ட்ரெஸ்ஸில் எவ்வளோ அழகாக இருக்கீங்க தெரியுமா, ஏன் கண்ணே பற்றும் போலுக்கு அப்படிங்கிறாங்க. சரி ராமையா அவங்க 2 பேரையும் நீயே கூட்டிகிட்டு போ அப்படிங்கும்போது எழிலும் சுடரும் வந்து காரில் ஏறி போகிறாங்க. இதை பார்த்துட்டு இந்துமதி ரொம்பவே சந்தோஷப்பட்டுட்டு இருக்கிறாங்க. அவங்க 2 பேரும் இதே மாதிரிக்கு எப்பவும் சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்துமதி வந்து ரொம்பவே ஹாப்பியாக இருக்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா அங்கே பார்ட்டிக்கு வந்துருந்தாங்க. அப்போ எழிலும் சுடரும் வந்து ஒருத்தர் கையை ஒருத்தர் பிடிச்சிட்டு அவங்க வராங்க. சுடர் ரொம்பவே சந்தோஷப்பட்டுட்டு வராங்க. அப்போ பார்ட்டியில் எல்லாருமே இவங்களை வரவேற்கிறாங்க. இவங்களை வரவேற்றுட்டு அவங்களை உட்கார வைக்கிறாங்க. இங்கே பார்த்தோம்னா மனோகரியை தான் காட்டுறாங்க. மனோகரி வந்து ஒரு 2-3 ரவுடிங்களுக்கு ஃபோன் பண்ணி அவங்க வந்து ஏதோ ஒரு விஷயத்தை பற்றி சொல்கிறாங்க. அது என்னன்னு காட்டலை. இதை கேட்டுட்டு செல்வி வந்து ரொம்பவே அதிர்ச்சி அடைகிறாங்க. ஐயோ மனோகரி மேடம் இந்த மாதிரிலாம் திட்டம் போட்டுட்டு இருக்கிறாங்க, என்னமோ நடக்க போகுது போலுக்கு அப்படின்னு ரொம்பவே பயத்தோடு இருந்துட்டு இருக்கிறாங்க. அப்போ அந்த ரவுடிங்க சரி அப்படின்ட்டுருந்தாங்க. அடுத்தவங்க பார்த்தோம்னா பார்ட்டியை தான் காட்டுறாங்க. இந்த பார்ட்டியில் வந்து அவங்க 2 பேரும் ரொம்பவே கலகலப்பாக இருந்துட்டு இருக்கிறாங்க. அப்போ இதெல்லாம் வந்து நல்லபடியாக நடந்துட்டு இருக்குது. பார்ட்டி முடிஞ்சதுக்கு அப்புறமா சுடருக்கு வந்து ஏதோ ஒரு பெரிய ஆபத்து தான் வந்து மனோகரி ஏற்படுத்தி இருப்பாங்க. கண்டிப்பாக வந்து எழில் பக்கத்தில் இருக்கனால சுடரை வந்து அந்த ஆபத்துலேருந்து கட்டாயமாக வந்து அவங்க காப்பாற்றிடுவாங்க. இங்கே பார்த்தோம்னா கனகவழியை தான் காட்டுறாங்க. கனகவழி வந்து மனோகரிட்ட சொல்கிறாங்க, சுடர் எழிலும் வந்து ஜோடி பொருத்தம் எவ்வளோ அழகாக இருக்குது, அவங்க 2 பேரும் சேர்ந்து போகிறத பார்த்துக்கு ஏன் கண்ணே பற்றும் போலுக்கு அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கவும், ஆமாம் கண்ணு பற்றுந்தான், இன்னும் கொஞ்ச நேரத்தில் நடக்க போகிறது விபரீதம் தெரியாமல் இந்த கிளவி என்னன்னா இந்த மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளேயே வந்து மனோகரி பார்த்தோம்னா அவங்க கனகவழியை போட்டு அவங்க திட்டிகிட்டு இருக்கிறாங்க. இங்கே வந்து இந்துமதி தான் காட்டுறாங்க. இந்துமதி தீபாட்ட சொல்கிறாங்க, அவங்க 2 பேரும் ஜோடி பொருத்தம் எவ்வளோ அழகாக இருந்தது தெரியுமா, அவங்க 2 பேரும் பார்ட்டி கிளம்புறத போன அழகை பார்த்தாக்கி ரொம்ப சந்தோஷமாக இருந்தது, இதே போலயே என் தங்கச்சியும் என் கணவரும் வந்து எப்பவுமே சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இங்க பார்த்தோம்னா மனோகரியை தான் காட்டுறாங்க. மனோகரி வந்து சுடருக்கு எந்த மாதிரிக்கு ஆபத்தை விளைவிக்க போறாங்க, அடுத்தது இந்த கதை என்ன மாதிரி கொண்டுட்டு போறாங்கன்னு சொல்லி நம்மளே வெயிட் பண்ணி பார்க்கலாம்.